அதுவும் சிம்ம ராசியில் பெண்கள் பிறந்திருந்தாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் விதி விலக்கம் எதிர்பார்த்த தன்னுடைய ட்ரீமு ஆசை, இப்படி எனக்கு கணவன் அமையணும், நான் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீமு நினைவாக ஏமாற்றம் தானே. 2026க்கு முன்ன வரைக்கும் 3 பெயர்ச்சி ஆச்சு. அந்த 3 பெயர்ச்சியில் சனி பகவான் அஷ்டமத்தில் சனி பகவானாக வந்துட்டார். இன்னைக்கு 6வது வீட்டில் ராகு பகவான், 12வது வீட்டில் கேது பகவான் வந்திருக்கிறதுனால இந்த 2026 முன்னோர் மூத்தோர் சொத்துகளில் பிரச்சனைகள் இருந்திருந்தவங்க இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு தான் சாதகமாக வரப்போகுது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய தருணங்கள் நடக்க போகுது. என்ன 45 வயசுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தான் பிரச்சனை. பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது, இது விதி. இவங்களுடைய பார்வை, சிம்ம ராசிக்காரங்களுடைய பார்வை உங்களை காலி பண்ணிடும். அவங்களுக்கு இடையூறு பண்ணிங்கன்னா அடி வயத்திலிருந்து ஒரு சாபத்தை கொடுத்தா கூட பழிச்சிடும். சிம்மராசிக்காரங்க தான் குடும்பம், தான் வீடு பிள்ளைங்க, தன்னை சார்ந்தவங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு பெரிய ஆசைலாம் அவங்களுக்கு இருக்காது. தான் குடும்பம் மேன்மையாகணும், அந்த மேன்மையாகிறத அப்படியே விட்டுருணும். உடல் நல குறைவுகள் வரும், இருதய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தை வேணும். உங்கள் அப்பாவுடைய அப்பா உயிரோடு இருந்தார்னா அவருக்கு பணிவிட பண்ணுங்க. ஒருவேளை இறந்திருந்தாருன்னா அவரை நினச்சி அமாவாசை அன்னைக்கு தானம் கொடுங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சிம்ம ராசி நெருப்பு ராசி, கோபத்தின் உச்ச ராசி, சூரியனுடைய ராசி. சிம்ம ராசியில் பெண்கள் பிறந்திருந்தா கூட ஆணின் தன்மையுடைய கர்ஜனையான ஒரு ராசி. கோபம் வராது, ஆனால் கோபம் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு ராசி. சிம்ம ராசி பொதுவாகவே பார்த்திங்கன்னா படித்த ஜாதகம், பண்புள்ள ஒரு ஜாதகம். அதுவும் சிம்ம ராசியில் பெண்கள் பிறந்திருந்தாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் விதி விலக்க அவங்க அவ்வளோ ஒரு யோகமான ஒரு ராசிக்காரர். படிப்பு, தான் செய்யக்கூடிய வேலைகள், திருமணங்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே எதிர்பார்த்த தன்னுடைய ட்ரீமு ஆசை, இப்படி எனக்கு கணவன் அமையணும், நான் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீமு நினைவாகாது, ஏமாற்றம் தான் நடக்கும். பெண்கள் தான் பாவம்னு சொல்லுவேன். சிம்ம ராசிக்காரங்கள் பேரழகர்கள், அழகிகள், தெய்வ கடாட்சியம் உடையவங்க, ஆன்மீக தோரணம் உடையவங்க, அவங்களுக்கு தான் விதிவிலக்கு இப்படி இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கணும், டாக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு, மருத்துவமனையில் போகக்கூடிய ஒரு படிப்பு எல்லாம் போட்டோம். 2026க்கு முன்ன வரைக்கும் 3 பெயர்ச்சி ஆச்சு. அந்த 3 பெயர்ச்சியில் சனி பகவான் அஷ்டமத்தில் சனி பகவானாக வந்துட்டார். குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி. உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு பெயர்ச்சிட்டார். இன்றைக்கி 6வது வீட்டில் ராகு பகவான், 12வது வீட்டில் கேது பகவான் வந்திருக்கிறனால இந்த 2026 உங்களுக்கு தாங்க யோகம். திருமணம் ஆனவர்கள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிடலான்னு சொன்னவங்க, அந்த பிரிய வேண்டாம் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். முன்னோர் மூத்தோர் சொத்துகளில் பிரச்சனைகள் இருந்திருந்தவங்க இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு தான் சாதகமாக வரப்போகுது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய தருணங்கள் நடக்க போகுது. ஊர் போற்றக்கூடிய தருணமும் ஒரு மகத்தான ஒரு செய்தியும் கட்டாயமாக உங்களுக்கு
என்ன 45 வயசுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு தான் பிரச்சனை. குடல் நோய் வர வாய்ப்பு இருக்குது, உடல் நலிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணணும். ஏன்னா 6வது வீட்டில் ராகு பகவான் பயிற்சியாக இருக்குது இல்லையா, 6, 8, 10, 12 துர்ஸ்தானம் இல்லையா. அப்போ 6ஆம் இடத்துல பயிற்சி வந்திருக்கிறனால உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டணும். நீங்கள் தான் உங்கள் ஊருக்குள் இருக்க வேண்டிய கோயில்களில் ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணிக்கணும், முறையாக பண்ணிக்கணும். அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஜாக்பாட் தான், மேன்மை வரக்கூடிய ஒரு தருணம். உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம். இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆகாது, இது விதி. அதனால தான் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, சிம்ம ராசியை சீண்டாதீங்க. சிம்ம ராசியை சீண்டுனா நொறுங்கி போயிடுவீங்க. ஏன்னா பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இவங்களுடைய பார்வை, சிம்ம ராசிக்காரங்களுடைய பார்வை உங்களை காலி பண்ணிடும். அவங்களுக்கு இடையூறல் பண்ணிங்கன்னா அடி வயத்திலிருந்து ஒரு சாபத்தை கொடுத்தா கூட பழிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு தருணம் சிம்மராசிக்காரர்களுக்கு. சிம்மராசிக்காரங்களை சீண்டாதீங்க, அவங்கள அப்படியே விட்டுரு. சிம்மராசியாக ஒதுங்கி போங்க. தெய்வ கடாட்சியம், தெய்வ சக்தி, தேவதைகளுடைய சக்தி, பிரபஞ்ச சக்தி சிம்மராசிக்கு தான் நிறையா வந்திருக்கு. சிம்மராசிக்காரங்க தான் குடும்பம், தான் வீடு, தான் வீட்டு பிள்ளைங்க, தன்னை சார்ந்தவங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு பெரிய ஆசைலாம் அவங்களுக்கு இருக்காது. தான் குடும்பம் மேன்மையாகணும், அந்த மேன்மையாகிறத அப்படியே விட்டுருங்க. பல சுப காரியங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்க வீட்டிலே நடக்க போது, சிம்மராசிக்காரர்களுக்கும் நடக்க போகுது. தடபட்ட சுபகாரியங்கள், படித்த பிள்ளைங்களுக்கு வேலை, வேலை முடிஞ்சு திருமணம், திருமணம் முடிஞ்சு குழந்தை, இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் அமையிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. உடல் நல குறைவுகள் வரும், இருதய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. உங்கள் அப்பாவுடைய அப்பா உயிரோடு இருந்தார்னா அவருக்கு பணிவிட பண்ணுங்க. ஒருவேளை இறந்திருந்தாருன்னா அவரை நினச்சி அமாவாசை அன்னைக்கு தானம் கொடுங்க, ஒரு குறை வராது. ஆக மொத்தம் 2026 ராகு கேது பயிற்சி சிம்மராசியோடைய ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாக போகும். சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நமः. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.